ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, சிக்கன் இது வந்து போன்லெஸ் ஒரு 3/4 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். பாருங்க, போன்லெஸ். அடுத்தது 2 ஆனியன் வந்து எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். அந்த ஆனியனை தோலெல்லாம் நீக்கிட்டு நடுவில் உள்ள சென்ட்ரு அது ஒரு மாதிரி முட்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எதழாக வரும். அந்த பிறகு இப்படி அந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்படி செஞ்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அப்புறம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா வதங்குறதுக்காக இந்த பாருங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், வதக்கி போடணும்ல அதுக்காக. அப்புறம் குடமிளகாய் பாருங்க, குடமிளகாய் இது வந்து 3 கலரும் போடணும், போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். வந்து நமக்கு இங்கே அவைலபிள் வந்து இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் இங்கே எங்கள் ஊரில் கிடச்சிது. அதனால நான் இதை மட்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, இதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு இருக்குல்ல, அது 2 ஸ்பூன். அடுத்தது மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன். அரிசி மாவு இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் இங்கே பாருங்க, கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் தான் போடுவோம். அதே மாதிரி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இஞ்சி கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. அடுத்து அதே மாதிரி பாருங்க, பூண்டையும் அதே மாதிரி ஒரு 20 பல் பூண்டு, அதை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, இது கொத்தமல்லி இலை, அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, மிளகுத்தூள். அடுத்து இங்கே பாருங்களேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக. அடுத்து இங்கே பாருங்க, இது வந்து கொத்தமல்லி கீரை இருக்குல்ல, அதோட தண்டு பகுதி தான் கொஞ்சமாக கட் பண்ணி. ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் இங்கே கிடைக்கல, அதனால நான் வந்து கொஞ்சம் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்க, 2 முட்டை இது பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடிச்சுக்கலாம். அப்புறம் ஆயில், இந்த சிக்கன்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும்ல, அதுக்கு தேவையான ஆயில். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம கிரேவி பண்ணும்போது அந்த மஞ்சூரியன் செய்யும் போது கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ட்ரையாக சாப்பிட்றவங்க ஓகே, அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சி விட்டு கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுக்கலாம் அதுக்காக. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதை வந்து இப்போது மாவில் இந்த சிக்கனெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த ப்ராசஸ் அடுத்தது நெக்ஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த 2 முட்டை எடுத்துருக்கோம்ல, அதை நல்லா அடித்து நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் இந்த மாவுலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அரிசி மாவு போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், மைதா மாவு, அப்புறம் இந்த சோள மாவு, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து சோயா சாஸ் யாருங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் இந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து சிக்கனை அதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த எக்கு அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு நல்லா. இப்போ வந்து கடாய் வச்சு ஆயில் ஊற்றிட்டேன். கடாயில் அது எண்ணெய் சூடானதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது பாருங்க வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதை அங்கே இன்னொரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி எல்லா இதுவும் பொரிச்சு எடுத்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சிக்கன் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடுவோம். கடாய் வச்சுட்டேன். நம்ம அந்த கோழி பொரிச்சோம்ல அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் நான் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்குவோம் அதில். அது கூட இந்த பொடியா நறுக்குன பூண்டு, நல்லா வதங்கிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொடியா நறுக்கணும்ல வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பெரிய சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கோம்ல வெங்காயம் அதை அது கூட சேர்த்துக்கலாம். தூக்காட்டுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின பிறகு இந்த குடமிளகாய் அரைஞ்சி எடுத்து சொன்னேன் அதை அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் நல்லா வருங்க கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி நல்லா வருது பாருங்க, வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாஸ் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இதுல மிளகாத்தூள் கொஞ்சமா விடுவோம். சோயா சாஸ் கொஞ்சமா விடுங்க. டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சம் கூட. சாஸ் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சிருக்கேனே அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை நம்ம அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சிக்கன்லாம் சேர்த்துட்டோம், நல்லா அதை கிளறி விட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இல்லை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் சர்வ் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதை நம்ம அடுத்து ஒரு பிளேட்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஜூஸியான டெலிஷியஸான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.